ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் கேங் vlogs. நாங்கள் இன்றைக்கி சடனாக ஒரு பிளான் பண்ணோம். சரி, சிக்கன் கட்லெட் செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்காக என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். குக்கிங் வீடியோவில் பார்க்க எங்க இருக்கு அஸ்கர் வந்து 1/4 கிலோ சிக்கன் இருக்குமான்னு கேட்டான். இந்த கடையில் இல்லைன்ட்டாங்க. சரி, நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வேறு கடைக்கு தான் போகலான்னு இருக்கோம். இல்லைன்னா என்ன பண்ணுறோன்றது தெரியல, பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம், இல்லை 1/4 கிலோ சிக்கன் கிடைக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக சிக்கன் இங்கேயே கிடச்சிச்சு. சிக்கன் வாங்கிட்டோம். வாங்க நெக்ஸ்ட்டு இதை சமைச்சிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் காட்டலாம். சிக்கன் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ப்ரெட்டு வாங்க தான் போயிட்டுருக்கோம். ப்ரெட்டும் வாங்கிட்டா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா இன்னொருத்தன் வந்துட்டு மிக்ஸி வாங்க போயிருக்கான். ஆமாம், இது மசாலா இருக்கிறதுக்கு மிக்ஸி வாங்க போயிருக்கான். இது ரீசார்ஜ் கடை பக்கத்தில் ஒரு கடை வாங்க மாட்டேன். அதாவது நம்ம வாங்க போனது ப்ரெட்டு, ஆனால் அங்கே இல்லைன்றதால ரஸ்க்கு வாங்கியிருக்கோம். ரஸ்கில் செய்யலாம் அப்படின்ட்டு. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட கால் பண்ணி 2:30 பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணலாம் விலாகு? ஏன்னா தூங்குற நேரத்தில் எவனா விலாக் பண்ணுவானா அப்படின்னா. சரி, ஒரு 2:30 வந்துடுறான்ப்பா அப்படின்ட்டு 3 மணி தான் கீழே வந்தா, தூங்கிட்டான் அவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது போயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கும் போதே இப்படி சரி சமைக்கிறோமே, ஃபேன்லாம் போட்டு சமைக்கலான்னு நினச்சா கீழே உடஞ்சிருக்குப்பா. இது இன்னொருத்தன் களத்தில் இறங்கிட்டான். இதெல்லாம் எடுக்கணும்பா. சரி, அவ்வளோ இதெல்லாம் எடுப்பல. அவனும் சொல்ல, இதோ இவனும் சொல்ல, நானும் சொல்ல. ஆக்சுவலி முதல்ல சிக்கனே இல்லைன்ட்டா ஃபர்ஸ்ட். அப்புறம் எங்கே நோண்டி எதை எடுத்துக்கிட்டு எல்லாமே நானே செஞ்சா அப்புறம் vlog எதுக்கு? என்னடா இது மதுரைக்காரனுக்கு இந்த சோதனை? நீ ஏன் மீன் போட்டுக்கோ. இருங்க, இரு ரெண்டாவது கட் பண்ணாலே உறிஞ்சிடும். நீ அதை பண்ண, நான் இது பண்ணுறேன். அதை அரைச்சாச்சு. இப்ப அடுத்த கட்ட வேலையா வெங்காயம் வெட்டிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து வெங்காயம் வெட்டி முடிச்சா, ஐயோ என் கண்ணுல தண்ணியா வருது. இப்ப புரியுதுப்பா சமைக்கிறவங்க கஷ்டம். இந்த வீடியோ எங்க அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்றேன்.
எதுல போடுறது? முதல்ல நம்ம சிக்கன் எல்லாம் எடுத்து இதுல போட்டுக்கலாம். இதெல்லாம் வீடியோ ஆன்ல இருக்கா? நான் இப்படி பண்றது எப்படி தெரியும்? அதுல அது நீ எடுத்துட்டு வா போச்சாம என்னதான் பண்ணுவ நீ அப்புறம்? நீ என்னடே சண்டே தானே? இல்ல டுடே மண்டேக்கு முன்னாள் கரெக்டான பதத்துல இருக்கு. இப்ப வந்து அப்படியே ஆனியனை வந்து அப்படியே பரப்பரான்னு அப்படியே மேல தூக்கலாம். ஆனா பச்சை மிளகா காரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு. ஸ்பூன் இருக்கா? போடு போதும். போதும். இது மல்லித்தூள் அதெல்லாம் அப்படின்னா கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் அதுதான்ப்பா இல்லை. போதும் காரம் நிறைய சேர்க்காத. நான் சாப்பிட மாட்டேன். நிறைய காரம் இருந்தா சாப்பிட மாட்டேன். இது நிறைய ஸ்வீட் இருந்தா சாப்பிடுவேன். பக்காச்சே சுத்தி இவன் ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய வச்சிருக்கோம் வச்சு நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. இது செட் ஆக மாட்டேங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? பா மிஷின் கிஷின் எரரா ஏதாவது? இது ஆட்டோமேட்டிக் போல. இது செக் பண்ணிட்டு தெரிஞ்சிடும். ஆமாண்ணா. நைட்டு வீட்டை வந்து கிளீன் பண்ணணும். நல்லா கையை வச்சு பேசுங்க. கைய வச்சியா? என்ன சூடாயிடுச்சு நினைக்கிறேன். இல்ல இன்னும் சொல்லுங்க. நான் இன்னும் தனியா கரைக்கணும்ண்ணா. இன்னும் சூடாகணுமா? என்ன நீங்க ரொம்ப அதை பேசி வேலை செய்யும் போது பேச விடுன்னு சொல்லிருக்கேன். ஆமா இப்ப செய்யறது பேசுற வேலைதான். கட்டுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆமாண்ணா. நான் பார்த்து உடஞ்சிருவது. இதை அப்படியே அதில் போடுங்க. என்னது இது? கிளம்பவா? பெஸ்ட் கடலை மாவு. இந்த நீ அப்படியே அதில் போய் போடு. நான் அப்படியே ஐயோ கடலை அப்படியே போட்டுதான் பண்ணுவாங்களா? இது கடலை மாவு இல்ல, கடலை மாவு. ஐயோ நான் அவன் சொல்லி கடலை மாவு நான் சொன்ன உனக்கு எங்க போகுது அறிவு? இது வந்து கடையில வந்து பிரெட் கிரம்ஸ் போடுவாங்க. நம்ம வந்து ரஸ்க் போடுறோம். சொல்லிட்டு என்ன பண்ண சுட சுட யார் சாப்பிட போறான்னு தெரியல. சுட சுட போன் கீழே வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி பாருங்க. போ ஒன்றும் பிரச்சனை போ. போவா பட்டுன்னு என்ன அடிக்கும். ஆமா நான் இருங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. சுபாஷ் வாங்கி தருவான். எனக்கு 1 plus நான் இப்ப ஐ பண்ணணும்.
என்னோட ஜிபே பேலன்ஸ் எவ்வளவுன்னு தெரியும். இதெல்லாம் சொல்லிட்டு பண்ற. நாங்கெல்லாம் வித்தக்காரங்க பிறந்ததுல இருந்தே. அதனாலதான் அம்மா உன்னை வீட்லயே சேர்க்கல. இப்ப நம்ம வந்து சிக்கன் கட்லெட் செஞ்சிருக்கோம். இப்ப வந்து நம்ம சிக்கன் கட்லெட் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம்னா சிக்கன், அதுக்கப்புறமாக பச்சை மிளகாய் 2, தனியாத்தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தான் மெயின். அது அப்புறம் தேவையான அளவு எவ்வளவுன்னு தெரியலன்னா அவன் கேட்கறான். திரும்பி தேவையான அளவு மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. முடி இருக்கும் போது பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். முடிய வெட்டினதே கரெக்டா வந்து முட்றீங்க. கொஞ்சம் முடி இருந்தது நான் கண்டுபிடிச்சேன். அப்படிலாம் யாருப்பா பக்கத்து வீடா அப்படின்னு. தப்பிச்சான். இப்ப என்ன டூர் எடுக்கிறேடு? ஜெரோ வீடு. ஜெரோ வீடு டூர் எடு. போறீங்க